முக்கிய செய்தி. இன்று 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிற நிலையில் பட்ஜெட் ஆவணங்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிற நிலையில் குடியரசுத் தலைவரை மத்திய நிதியமைச்சர் சந்தித்திருக்கிறார். இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். 2025-26 ஆண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட் இன்று காலை 11 மணிக்கு நிதியமைச்சர் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சகத்துக்கு சென்றிருந்தார். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பட்ஜெட்டுகள் அடங்கிய அந்த ஆவணம் அடங்கிய அந்த உரையுடன் சேர்த்து அந்த புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதை அந்த ஆவணங்களை அனைவரிடம் காட்டியிருந்தார். அதன் பிறகு நிதி அமைச்சகத்தில் இருந்து நேரடியாக அவர் குடியரசுத் தலைவரை சென்று அங்கே சந்தித்திருக்கிறார். அவர்களுடனான அந்த உரையாடல் சிறிது நேரம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு தற்போது அங்கிருந்தும் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை 11 மணிக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் குறித்தும் தொழில்துறையினர் மற்றும் பல்வேறு தொழில் வல்லுநர்கள் இடையான எதிர்பார்ப்புகளும் வெளியிடப்பட்டு வருகிறது. இன்று காலை 11 மணிக்கு 2025-26 ஆண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்திருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் ஆவணங்களுடன் கூடிய அந்த உரையுடன் சென்று நேரடியாக சந்தித்திருக்கிறார். இன்று காலை அவருடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்ட மத்திய நிதியமைச்சர் நிதியமைச்சகம் சென்றடைந்தார். அங்கு இருக்கக்கூடிய நிதித்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து நிதி பட்ஜெட் அடங்கிய அந்த ஆவணங்கள் உடனான அந்த உரையுடன் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு அந்த பட்ஜெட் உரை இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தையும் அனைவருக்கும் காண்பித்தார். அதன் பிறகு நிதி அமைச்சகத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் சென்றிருந்தார்கள். அங்கு குடியரசுத் தலைவருடனான சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. எப்போதுமே மரபுப்படி நிதியமைச்சகம் சென்ற பிறகு அங்கிருந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிறகு குடியரசுத் தலைவரை சந்திக்க வேண்டும். அதாவது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் ஆவணங்களுடன் குடியரசுத் தலைவரை சந்திக்க வேண்டும். அவரை சந்தித்ததன் பிறகுதான் அவர் நாடாளுமன்ற பேரவைக்கு வந்து அவருடைய அந்த பட்ஜெட் உரையை தொடங்குவார். அந்த வகையில் தான் இன்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சகம் வந்திருந்தார். அங்கு அந்த பட்ஜெட் ஆவணங்கள் அடங்கிய உரையுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதன் பிறகு மரபுப்படி குடியரசுத் தலைவரை சந்தித்து அங்கே அவருடன் அந்த உரையாடல் நடந்திருக்கிறது. அதன் பிறகுதான் அவர் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருவார். அதன் பிறகு இன்று காலை 11 மணிக்கு மத்திய பட்ஜெட்டுக்கான அந்த தாக்கல் தொடரும். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.